இந்த பக்கம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஆப்ஷனல் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பிரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தனித்தனியாக செட்டாக போட்டு வச்சுருந்தோம். கழுத்துக்கு போட்டிருந்தோம் தனியாக, வாலுக்கு போட்டிருந்தோம், அதே போல் விங்ஸ் தனியாக போட்டிருந்தோம். இப்போ இந்த விங்ஸ்குள்ளே ஒயர்ஸ்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம வால் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, டெயில் பகுதிக்கு வரோம். எதுக்காக அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன்னா, தமிழ் தெரியாதவங்களுக்கு அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து போட்டுருவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். 3 நாட் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். 3 நாட்ஸ் இருக்கு பாருங்கள், 1 2 3 நாட்ஸை தனியாக போட்டு வச்சுருந்தோம். இப்போ இந்த நாட்ஸை நம்ம ஜாயின் பண்ணி வால் போட போகிறோம், டெயில் போட போகிறோம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும், இந்த பக்கம் உள்ள ஒயர் அது பாட்டுக்கு இருக்கட்டும். இனிமேல் இது ஒரு செட்டு தான் இருக்குது. 3 செட் பிரிக்கும் போது தான் நம்ம தனித்தனியாக வச்சுருந்தோம். இப்போ இது ஒரு செட் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சிட்டேன். இப்போ இந்த 3 நாட்டையும் சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். இப்போ நம்ம போட்டுருக்கிறது டெயில், வால் பகுதி போடுறோம். இந்த வால் பகுதியை அப்படியே நான் முழுக்கவே போட்டு காமிச்சிடுறேன், கட் பண்ணாமல் போடுறேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்படியே போட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் சரியாக வராது, அதனால் நான் ஃபுல்லாக போட்டு காமிச்சிடுறேன். நான் எப்படி போடுறேனோ அதை பார்த்து அப்படியே போடுங்க. நீங்கள் போட ஆரம்பிக்க முந்தி ஒரு தடவை வீடியோ நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்படி இருக்கும், நமக்கு வி ஷேப் மாதிரி இருக்கா. இப்போது இந்த 2 பக்கமும் உள்ள ஒயர் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது. இந்த லாஸ்ட் ஒயரையும் இந்த லாஸ்ட் ஒயரையும் எப்படி எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டுன்னு எடுத்தாலும் சரியா, லாஸ்ட்டுன்னு எடுத்தாலும் சரியா, இந்த 2 ஒயரையும் நம்ம பின்பக்கமாக கொண்டு வந்து நாட் போடுறோம். ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்த்தா தான் புரியும். இந்த இடம்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒயர் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, கையில் 2 ஒயர் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த 2 ஒயரையும் தான் நான் இப்போ நாட் போடுறேன். இதுக்கு மேலே பக்கத்தில் வீடியோ காமிக்க முடியாது, அதனால் நான் வாய்ட்டே சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 ஒயரையும் நாட் போட்டு கொண்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் ரவுண்ட் மாதிரி கிடைக்கும். பக்கத்தில் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், நான் தள்ளி வச்சு போடுறேன். நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது நல்லா நெருக்கி போட்டுருங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம நாட் போட்டிருக்கோம். இந்த பக்கம் உள்ள ஒயரையும் அந்த பக்கம் உள்ள ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டிருக்கோம். இப்போது இந்த ஒயரை நம்ம நாட் போடுவோம். அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம நாட் போடணும். இங்கே ஒரு நாட் போட்டிருக்கோம். அப்படியே திருப்பி இந்த பக்கமும் நம்ம ஒரு நாட் போடுறோம். நான் எந்த நாட்டையும் நிப்பாட்டாமல் தான் போட்டுட்ருக்கேன், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் போட்டுட்ருக்கேன். இதை அப்படியே நீங்கள் பார்த்து போட்டாலே போதும். மற்ற இடத்துல இப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் இந்த வால் பகுதியில் நான் அப்படியே தான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம போட்டோம் பாருங்கள். இது போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த பக்கமும் ஒரு நாட் போடுறோம். அதே போல் இந்த பக்கமும் ஒரு நாட் போடுறோம். இப்போ மேலே ஒரு நாட் போடுறோம். இந்த நாட் போட்டதுக்கு அப்புறமா இந்த 2 ஒயரையும் நம்ம நாட் போடுறோம். அதே போல் இந்த 2 ஒயரையும் நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயரும்
கிராஸில் நிற்கி பாருங்கள், இந்த 2 ஒயரையும் நாட் போடுறோம். போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எந்த லைனில் வர்றதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முன்னுக்கிட்டே சொன்னால் உங்களுக்கு சரியாக புரியாது, அதனால் லாஸ்ட் சொல்கிறேன். இங்கே போட்டதுக்கப்புறமா பின் பக்கமாக திருப்பி இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 2 ஒயரையும் போடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சைட் போட்டுட்டு இருந்தால் இப்போ இந்த சைட் திருப்பி நாட் போடுறோம். இங்கே நாட் போட்டுட்டு இதில் பாருங்கள் உங்களுக்கு 2 நாட் இருக்கும். 1 2. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கத்தில் 1 2 3. இப்போ 4th போட்டுட்ருக்கோம். பெண்ட் ஆகிட்டு பெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்டிங்லேருந்து 1 2. சரி, இந்த பக்கம் நமக்கு அதே 1 2 இருக்குது. இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ நம்ம நாட் போட போகிறோம். நம்ம அப்படி நாட் போடும்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு பென்டகன் ஷேப் வந்துடும். 5 ஷேப் வரும், அதை தான் நான் பென்டகன் சொல்லிகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி வரும். அந்த அங்கங்கே நம்ம கார்னர் திருப்புற இடத்துலலாம் நமக்கு அந்த மாதிரி பென்டகன் ஷேப் வரும். இப்படி முனை மடங்குது பார்த்திங்களா, அதை தான் நான் அப்படி கார்னர் திருப்புறதுன்னு சொல்கிறேன். நம்ம கூடையில் கார்னர் திருப்புறது விட இதில் கார்னர் திருப்புறது வேறு. இதுக்கு பென்டகன் ஷேப் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம அப்படியே ஒரு லைன் போடணும். இங்கே ஒரு பென்டகன் ஷேப் வந்திருக்கும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா பென்டகன் ஷேப் வந்திருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம இங்கே ஒரு நாட் போடப்போம். அதே போல் இந்த பக்கம் நாய்க்குட்டிக்கு வால் போடும்போது பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி நம்ம போட்டு கொண்டு வருவோம். ஓகே, இதுக்கு அடுத்து இந்த ஒரு நாட் மட்டும் போடப்போம். அவங்க வால் பகுதி கொஞ்சம் ஊசியாக தான் விட்டுருந்தாங்க. இங்கே இந்த ஒரு நாட் மட்டும் போடணும். அதுக்கடுத்து சேர்த்துடாமல் நம்ம வயரையெல்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். போட்டுட்டோமா, போட்டு முடிச்சுட்டு இந்த ஒயர்லாம் இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறோம். இந்த ஒன்று மட்டும் தனியாக நமக்கு நிற்கும். நமக்கு வால் பகுதி ஃபினிஷ் ஆகிடுச்சு. கழுத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டு அதே போல் இந்த வயரை இதுக்குள்ளே சொருகிட்டோம். அதே போல் இந்த வயரை இந்த பக்கம் சொருகிடணும். நான் ஒரு நாட் தான் சொருகி விட்டு காமிச்சிருக்கேன். இன்னும் அந்த ஒயர் நமக்கு எங்கே ட்ராவல் ஆகுதோ இந்த பக்கத்தில் சொருகி விடணும். அதே போல் அந்த ஒயரை அந்த பக்கம் சொருகிடணும். இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் செய்துடுங்க. நான் அதுக்கடுத்து இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இது 2ஐயும் இதில் சொருகிடணும். ஒரு டைம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடம்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவீங்க, அதனால் நான் இதை மட்டும் செய்கிறேன். அதே போல் இந்த பக்கம் உள்ள ஒயரை இதில் ஒரு 2-3 நாட் சொருகி விட்டிங்கன்னா தான் பிரிஞ்சு வராது. இந்த இடம்னு இல்லை, நம்ம எங்கெல்லாம் ஒயர் சொருகி விடுறோமோ இங்கேயும் அப்படி தான் நம்ம 2-3 நாட் சொருகி விடணும். நான் ஒருவேளை அதை சொல்ல மறந்துருந்தேன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒயர் நம்ம சொருகி விடணும். உள்ளக்குள்ளே 2-3 தடவை சொருகி விட்டால் தான் நிற்கும். இப்படி ஒயரை உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்து நம்ம சொருகிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கிறிஸ்மஸ் ஸ்டாரில் சொல்லி கொடுத்துருப்பேன்.
மற்ற வீடியோஸையும் சொல்லிக் கொடுத்துருப்பேன், ஆனால் ஞாபகம் இல்லை எதில் சொல்லிக் கொடுத்தேன்னு. இப்போதைக்கு ரீசெண்டாக அதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். சொருகி விட்டு முடிச்சாச்சு. ஒரு நாட் மட்டும் நான் ஃபுல்லாக சொருகி விட்டு காமிச்சிருக்கேன், 2 நாட் சொருகி விட்டு காமிச்சிருக்கேன். இதே போல் நீங்கள் மீதி வயரையும் சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த மிச்சமாக இருக்கிற வயரை இதுக்குள்ளே விட்டுருங்க. இந்த இடத்துல எங்கேயாவது வரும் பாருங்க, வெளியே இப்படி வரும் வெளியே. இதை நம்ம சொருகி விட முடியாது, உள்ளுக்குள்ளே தான் விட்டுருக்கோம். ஏன்னா சொருகி விட்டால் நாட் உடஞ்சிரும், அதனால் நம்ம சொருகி விடாமல் இப்படி உள்ளுக்குள்ளே விட்டுறோம். கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே போனதுனால நமக்கு உலைய வாய்ப்பில்லை. மீதமாக இருக்கிற வயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த 2 வயரையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு நான் பார்த்து போட்டிருக்கேன், கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது போட்டிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்து போட்டுட்டேன். இந்த இடத்துல அப்படி தான் விட்டுருக்கோம், அதே போல் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், கரெக்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கடுத்து நம்ம இந்த பகுதி போடுறோம். அதாவது ரெக்கை இருக்குது பார்த்திங்களா, விங்ஸ் பகுதி நம்ம போட போகிறோம். இதை இன்னும் நான் சொருகி விட்டு முடிக்கலை. சொருகி விட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இங்கே எப்படி சொருகி விட்டு முடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணுமோ அதே போல் இங்கேயும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மீதி வயர்ஸை கட் பண்ணணும். இன்னும் 2 நாட் சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு அந்தந்த இடத்துல பார்த்து கரெக்டாக சொருகுங்க. நான் 1 நாட் மட்டும் சொருகி விட்டு காமிச்சிருக்கேன். அதே போல் இந்த 2 நாட்டையும் சொருகி விட்டு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு வயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டோம்னா நமக்கு தலைப்பகுதியும் வால் பகுதியும் ரெடி ஆகிடுச்சு. நடுவில் இருக்கிற விங்ஸ் பகுதி தான் நம்ம அடுத்து போட போகிறோம். மாஷா டிசைன்ஸுங்க சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ப்ளேலிஸ்ட்டு நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும்.